வாலே போமா. எலே என்னல இங்க உட்கார்ந்து என்ன செய்ய போத? உள்ள வா. பேசாம நீ போமா. நான் உள்ள வந்தாலே அந்த வீரா குதிச்சுட்டு வருவா. தேவையில்லாத பிரச்சனை தான். சிவபாலா, வீரா பேசினா பதிலுக்கு நான் பேசிக்கிடுதேன். நீ உள்ள வா. இம்புட்டு தூரம் வந்துட்டு திண்ணையிலே உட்காருவியா? மைனி வேணாம் மைனி. இப்ப நீங்க பேச வந்தது சாமி விஷயம். இப்ப நான் உள்ள வந்தா அந்த விஷயம்லாம் பேச முடியாது. என் பிரச்சனை தான் பெருசாகும். இப்ப என்ன இந்த திண்ணை என்ன புதுசா என்ன? ஆடி ஓடி புரண்ட திண்ணை தானே இது. நான் பாட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க போய் பேசிட்டு வாங்க. ஹேட்டி, அவன் சொல்றதும் சரிதான் டி. நாமளே போய் பேசிட்டு வருவோம் வா. அண்ணே, அத்தை, அக்கா, வாங்க வாங்க. பாட்டி மா வாமா. இசக்கி நல்லா இருக்கியா? அம்புட்டு பேரும் வான்னு வாயார கூப்பிடுதிய. என் மருமக மட்டும் வாய திறக்கறாள பாத்தியான்னு? அப்பா, அவங்க கூட மல்லு கட்ட நான் தயாரா இல்ல. மறுபடியும் வீட்டுக்கு வா, ரோட்டுக்கு வான்னு கூப்பிட்டாவனா பொறவனுக்கு கெட்ட கோபம் வந்துரும். சொல்லி வை. ஆத்தாடி அம்மா, நான் ஒன்னும் உன் கூட ஓரி உறவாட வரல. என் அண்ணனை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போக தான் வந்தேன். அதாவது என்ன பேச விடுவியா இல்ல இப்படியே துரத்தி விட்டுருவியா? நீங்க 2 பேரும் என்ன வேணா பேசிட்டு போங்க. என்னை நடுவுல இழுத்தா எனக்கு செம்ம கோபம் வந்துரும் சொல்லிட்டேன். அவ கிடக்காத்த நீ வா. எத்தா 2 பேத்துக்கு குடிக்க காபி தண்ணி எடுத்து வரட்டா? சரிப்பா. ஏக்கா இரு. வேணாம்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பேச வந்திருக்கோம். அத்தை, நேரடியா விஷயத்தை ஆரம்பி. ஏய், எங்கடி போற? இப்பதான் அவளுக்கு தலையை சீவி விட்டேன். இந்த முடிய கொண்டு போய் போட்டுட்டு வரேன். போதுமா? மானம் கெட்டவன். எம்புட்டு திட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்குது. ஏய், நான் ஒன்னும் உன்னை கூப்பிடலாம் வரல. எங்க அம்மாக்கும் மைனிக்கும் டிரைவரா வந்தேன். அம்பட்டுதான். அப்பா அதோட நிறுத்திக்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிராத, வெட்டிடுவேன். என்னத்த என்ன விஷயம்? என்னத்த சொல்ல, 2 நாளா காய்ச்சறப்போ பால் திரிஞ்சு போகுது. கொல்லையில வச்சிருந்த வாழை மரம் ஆடி காத்துல அப்படியே விழுந்துருச்சு. நல்லா கொலை தள்ளுன வாழை. என்னத்தா எல்லாமே அவசரமா இருக்க? சகனமே சரியில்லையே. இன்னைக்கு விடிய கருக்கல்ல கொல்லையில கழனி தண்ணி ஊத்த போனப்ப குறுக்க பூச்சி போட்டு ஓடுனதை நான் பார்த்தேன்ப்பா. அப்படியே வெளவெளன்னு வந்துருச்சு. ஐயோ, என்னடி சொல்லுது? பூச்சி போட்டுனா என்னக்கா, பாம்பா? ஏய் ரத்னாக்கா, அவ வாயிலே போடுக்கா. அது பேரை சொல்லக்கூடாதுன்னு தானே பூச்சின்னு சொல்லுத. என்னத்தா ஒன்னும் நல்ல சகனமாவே இல்லையே. வீட்டுல 2 பொண்ணுங்க ஒத்தையா நிக்குதுங்க. இதுல அவசகுணம் வேற. ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமோன்னு பார்த்து பொத்து கோயில் சாமி அடி பொம்பளை கிட்ட போய் கேட்டேன். அதுதான் சொல்லுச்சு, நம்ம ஆதிக்குல சாமிக்கு வேண்டுதல் நிறைவேத்தல, அதுதான் இந்த பாடா படுத்துதுன்னு. ஆதி குலசாமினா? ஏட்டி, குலசாமின்னா 7 கன்னிமார்களும் அவங்க அண்ணனுங்களும் தான். குலசேரப்பட்டினம் போற வழியில தான் இருக்குது. எத்தா இப்ப என்னத்தா செய்ய? உன் தம்பிக்கு அறிவே கிடையாதுல? எதுக்குல அவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கா? தினமும் வாசல்ல வந்து நின்று என்கிட்ட அடி வாங்கணுமா அவன்? எதுக்கு வந்தானா அவன்? ஓஹோ, இவங்களும் வந்துட்டாவளா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஐயா சாமி, நான் ஒன்னும் வீராவை கூப்பிட வரல. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். சாமி விஷயம், தயவு செஞ்சு சொல்றது கேளு. ஓ, புது கதையா? வாங்க வாங்க. நாரதர் மாதிரி வரும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு கலகத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறது நல்லா இருக்கிற வீட்டுல. அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வீரரத்னா வாழ்க்கைய சரியாக்கிறதுக்கு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்க மாட்டியா? இல்லை, என்ன பெரிய மாய மந்திரமா உங்க அம்மா சொல்ல போறது? கிளை, வீட்டுல தொடர்ந்து அவசகுணமா நடந்துகிட்டு இருக்கு. பாலு
திரிஞ்சு போகுது. இல்லை வீட்டுல டெய்லி நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அபச்சகணும்னு சொன்னா என்னல அர்த்தம்? எந்த குத்தத்தையும் சரி செஞ்சிடலாம், ஆனா தெய்வ குத்தத்தை சரி செய்ய முடியுமால? கொலசாமி கோவம்னு சொல்லுதாவ, அதை தீக்க வேணாமா? இல்ல சும்மா எப்ப பார்த்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காத. முருகன் மட்டும் நமக்கு சாமி கிடையாது. நம்ம குலசாமி ஆதிசாமி எல்லாமே சாமி தான். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு பேசு. அண்ணே, அத்தை சொன்னதுல இருந்து எனக்கு பயமா இருக்குன்னு. அத்தை சொன்னபடியே செஞ்சிருவோம். என் ஆமாண்ணே, எசக்கேக்கா கூட பாம்பை பார்த்துச்சான். நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இல்லை என்னல இல்லை என்ன எல்லாம் கூட்டு சேர்த்தீங்களா? இல்லை டாக்டர் என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்லுதாவ? இத மனசுலயே வச்சிட்டு இருந்தோன்னு வை, என்ன தப்பு நடந்தாலும் கொலசாமிக்கு முறைப்படி எதுவும் பண்ணல, அதனால்தான் இப்படி நடக்குதுன்னு மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். சோ சைக்காலஜியாவே இவங்க சொல்றத நம்ம செஞ்சிடலாம், அதுதான் நல்லதுன்னு சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போறதுக்கு பிளான போட்டீங்களா? பிறகு என்ன உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. வரும்போது மக்ரூன்ஸ் வாங்கிட்டு வந்தேன், எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. என்ன உன் கூட இருக்க தங்கச்சிங்களுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தியா? ஏம்ல மக்ரூன்ஸை பார்த்தோன்னா உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பரணிட்டு அப்புறம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம் நினைச்சேன், பார்த்தா நீயே இங்க வந்து நிக்க. இல்ல பிரிச்சு கொடுல, எங்கேயே சாப்பிட்டான். ஒரு பேக்கெட் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இந்தாடி. இந்த எடுத்துக்க. ஏண்டி, என் தங்கச்சி கொடு. ஏய், இனிப்பெல்லாம் அவ்வளவுதாண்டி சாப்பிடணும். எனக்கு இல்ல மைனி, சிவபால மாமா பாவம்ல, அவருக்கு தான். திண்ணையில இருக்காவல்ல. இந்தா, இத கொடுத்துட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வா. சரி மைனி. ஆமாத்த, அவன் தனியா உட்கார்ந்துருக்கான். என்ன மாமா? யார்ல? வீராவா கொடுத்தது? வீராக்கா கொடுத்துச்சுன்னா விஷத்தை தானே கொடுக்கும். மைனி கொடுத்தாவ, அப்படியே உங்களை உள்ள வர சொன்னாவ. இல்ல எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும்ல. குலசாமிக்கு கிடா வெட்டணுமா தீச்சட்டி எடுக்குமான்னு எல்லாத்தையும் கேட்டு செய்யணும். என்ன இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆதிசாமி கோயில் பூசாரி கிழவன் ஆத்தியப்ப இருக்காப்ல, அவர்கிட்ட தாம்ல கேட்கணும். அவருக்கு தான் அம்புட்டும் தெரியும். இப்ப எல்லாரும் கிளம்பி அவரை பார்க்க போடுமா? எதுக்கு கூப்பிட்டு விட்டா அந்த ஆளே வந்துட போறாரு. நீ ஆளை மட்டும் அனுப்பி வை. வரும்போது அவரையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. நீ இவ்வளவு பிளான் போட்டு வரேன்னா இல்ல உடங்குடி சொல்லுப்பா. இல்ல நம்ம அந்த ஆதிசாமி கோயில் இருக்குல்ல, ஆமா, அந்த கோயில்ல ஒரு வயசான பூசாரி இருப்பார்ல, அவர் தெரியுமா? தெரியுமே. இல்லை நீ உடனே அவர்கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு அவரை அழைச்சிட்டு வரணும்ல. சரியில்ல, இந்தா போறேன். இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், நீ உடனே போய் அவரை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வா. சரியில்ல, கண்டிப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். ம் எனக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும். நான் கார்ல போயிட்டு உடன்குடி அண்ணனை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேரா போய் கூப்பிட்டு வந்துடுறேன். பாரும் ஒத்தாசைய கேட்கல. இல்லை இதுக்குதான் பாத்தீங்களா மக்ரூன்ஸ் கொடுத்து உள்ள கூப்பிடுதீங்க, அவன் ஏன் தலையில உட்காருதான்? பார்த்து மெதுவாயா, இதோ மெல்லமா எங்கப்பா. பார்த்து புரியல, தூக்கல. பாப்பா ஊர்கட்டணுங்களா? அந்த பக்கம் வை. மெல்ல 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 மெல்ல. ஏன்னா முடியாத கிழவனை எதுக்குல வம்படியா தூக்கிட்டு வந்தீங்க? இல்லை முடியலன்னா விட்டு வரலாம்ல, சொல்லியிருந்தா நாமளே அங்க போய் பாத்துக்கலாம்ல. ஏன் முடியாத ஒரு போட்டு இப்படி பாட்டுப்படுத்திட்டியா?
ஐயா மெல்ல எந்திரிங்க ஏய் பாத்துல கையை கையை உடைச்சிட்டு போதியே. என்ன சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? வைகுண்டம் உன்னை பார்த்து எம்பூட்ட நாளாச்சு. சூடாமணி இருக்கிற வரைக்கும் வருஷம் ஆதிசாமிக்கு பூஜையை போட்டுருவா. அவளோட அம்புட்டு பூஜையை நின்று போச்சு இல்ல. தாத்தா அதெல்லாம் விடுங்க. குலசாமிக்கு நேர்த்தி கடன் செஞ்சு வேண்டுதல்லாம் நிறைவேற்றினா அதுக்கு என்னென்ன செய்முறைன்னு சொன்னா செஞ்சு விடுவோம்ல. உங்க ஆதிசாமினா 7 கன்னிமார் தான், கூடவே வணங்காத்த அண்ணனுங்களும் இருக்காங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க சித்தப்பா. வழக்கமான நடைமுறைதாம்மா. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருக்கணும். எப்போ நீ நானும் மட்டும்தான் மற்ற ஆம்பளைங்களாம் செய்யணுமாண்ணா? முத்துப்பாண்டி இவன்லாம் நான் விரதம் இருக்கணுமாண்ணா? அதெல்லாம் ஒருத்தரும் தேவையில்லை, நம்ம 2 பேர் மட்டும் இருந்தா போதும். அது மட்டும் இல்ல, 7 கன்னிமாருக்கு நம்ம கையால மஞ்ச அரைச்சி பூசி குளிப்பாட்டணும். நம்ம கையால நெல்லு குத்தி அரிசி எடுத்து பொங்க வச்சு படைக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு விடுவான். குத்தி எடுத்த அரிசியை ஊற வச்சு மறுபடியும் குத்தி மாவாக்கி மாவளுக்கு பூசை போடணும். அத நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா. ரொம்ப முக்கியமான விஷயமா, அங்க ஒரு தனி இடம் இருக்கும். அதுல காஞ்ச விறகு அடுக்கி காஞ்ச மிளகா 10 கிலோ போட்டு அடுக்கி வைக்கணும். இந்த குடும்பத்து பிள்ளைங்க அம்புட்டு பேரும் தீச்சட்டி எடுக்கணும். எல்லாருமே வா தாத்தா. ஆமாத்தா, அம்புட்டு பொம்பளைங்களும் எடுக்கணும். தீச்சட்டி எடுத்து கன்னிமார் சிலையை சுத்தி வந்து அந்த தீச்சட்டி நெருப்ப வச்சு அடுக்கி வச்ச விறகுக்கு தீ வைக்கணுமா. செஞ்சிடலாம் தாத்தா. என்ன சண்முகம்? ஆமால, அவர் சொன்னதை அம்பட்டியும் செஞ்சிருவான். எரிஞ்ச மிளகாயில கண் திருஷ்டி பில்லி சுனியம் அம்புட்டும் போயிடும். அது போதும். அந்த விறகு எரிய எரிய இந்த குடும்பத்துக்கு வந்த அம்புட்டு வினையும் விலகி போயிடும். ரொம்ப சந்தோஷம் தாத்தா. சரிங்க சித்தப்பா. நல்லது. இல்லை, அவர் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாங்க. இதோ ரத்னா வா. இல்ல சௌந்தரம், என்னல இவளுங்க ஆதிக்குடி கோயிலுக்கு போறேங்கிறாளுங்க, பொங்க வைக்க போறேங்கிறாளுங்க, ஒரே கூத்து மேல கூத்தால அடிச்சிட்டு இருக்காளுவ. அடங்க மாட்டாளுங்களே இவளுங்க. அதா நம்ம ஊர் 7 கன்னிமார் கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பவர் அதிகமான சாமி. அங்க வச்சு தப்பு செஞ்சா வம்சமே விளங்காம போயிடுன்னு சொல்லுவாங்க. நானும் அதே தான் ரோசிக்கேன். கன்னிமார் கோயில அண்ணம்மார்கள் வேற இருக்காங்க. அங்க நம்ம போய் என்னத்தையாவது செஞ்சு நமக்கு ஏதாவது ஆகி போயிருச்சுன்னா என்ன ஆகும்னு தான் ரோசிக்கேன். இல்ல சௌந்தரம், சும்மா காமெடி பண்ணாதலே. சாமிக்கும் பூதத்துக்கும் பயப்படுற ஆளா நீ? என்னத்துக்கு இம்புட்டு பயம் பயப்படுற? அக்கா, செந்தூர் கோயில்னா பரவாயில்ல, இங்க முருகனுக்கு எனக்கு தனி டீலே இருக்கு. அந்த முருகன் எனக்கு கொடுப்பாரு, நான் முருகனுக்கு கொடுப்பேன். என்னைய அவன் ஒன்னும் செய்ய மாட்டாங்கா. ஆனா கன்னிமார்கள் இருக்காங்களே, ரொம்ப டேஞ்சரான கேரக்டர்க்கா. சாதாரணமா அவங்களுக்கு எல்லாம் கோவம் வராது, கோவம் வந்து அழிக்கவும் தயங்க மாட்டாங்க. அக்கா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னமோ தெரியல, ஆனா இம்புடுதான் உன் பவுசான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அங்க எல்லாரும் சந்தோஷமா பொங்க வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல போறியாக்கும்? அக்கா, அது எப்படி விடுவேன்க்கா? நாம தானே ஒண்ணும் செய்யக்கூடாது, மத்தவங்களை தூண்டி விடலாம்ல. மத்தவங்கன்னா யார சொல்லுத? அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்களே, அந்த ஏஎஸ்பி மேடம், அவங்களைத்தான் சொல்லுதேன். ஆமால, அவங்கள நான் மறந்தே போயிட்டேன்ல. மறக்க கூடாதுக்கா. எந்த கேரக்டரை எந்த இடத்துல கவுக்கணும், எந்த இடத்துல கோத்து விடணும்னு எப்போ ரோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா, சூப்பரியா சூப்பரியா. அதுவும் இல்லாம கன்னிமார் கோயில் ஆள் அறவம் இல்லாத இடம், அங்க வச்சு என்ன வேணாலும் செய்யலாம்.
ஆமா, அம்புட்டு இடம் இருக்கு அங்க. ஏஎஸ்பி மேடத்துக்கிட்ட சொன்னா லட்டு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுவாங்க. சரி சரி இப்ப நடக்கிறத நீ வேடிக்கை மட்டும் பார்க்கா. சரியில்ல. குரு, காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு. இன்னும் அந்த வெங்கடேஷனை கண்டுபிடிக்கவே முடியல. என்னதான் நடக்குது? மேடம், விடாம என் டீம் தேடிட்டு தான் இருக்கு மேடம். எப்படின்னு தெரியல மேடம். தடையுமே எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கா மேடம். சவுந்தர பாண்டியன் இப்ப எதுக்கு கால் பண்றாரு? மேடம், நம்ம கௌதம தள்ளி விட்டுட்டு தாலி கட்டினது அந்த ஆளோட மகன்தான் மேடம். ஒருவேளை அந்த ஆளும் சண்முகமும் கூட்டு கலவனையா இருப்பாங்களோன்னு தெரியலையே மேடம். அதெல்லாம் இல்ல குரு. அந்த ஆளும் சண்முகத்து மேல ரொம்ப வெறியாதான் இருக்கான். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்யாணம் நின்னு போன துக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டீங்களா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இது வரைக்கும் நான் போட்ட திட்டத்துல எப்பவுமே தோத்து போனதே இல்ல. இப்ப வாழ்க்கையில தடவையா ஒரு திட்டத்துல படு தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் யாரு? உங்க மகன். அவனை இப்ப வரைக்கும் சும்மா விட்டுருக்கேன்னு அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. அப்படின்னா உங்ககிட்ட இருந்த கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு, அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்ப எதுக்காக கால் பண்ணீங்க? மேடம், லட்டு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மேடம். அந்த சமூகம் பைய உங்கள்கிட்ட வசமா மாற்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அதை சொல்லாம தான் உங்களுக்கு நான் கால் போட்டேன். என்ன சொல்ல வரீங்க? மேடம், அந்த சமூகத்தோட தங்கச்சி என் மகன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க மகனுக்கும் பாவம் வாய்ப்பு தவறி போயிடுச்சு. நிச்சயம் அவனை நீங்க பழி வாங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க. அதுக்கு வசமான வாய்ப்பு ஒண்ணு வாய்ச்சிருக்கு. அதை சொல்லாம தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். சொல்ல வந்ததை நல்லா தெளிவா சொல்லுங்க. மேடம், இங்க 7 கன்னிமார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு மேடம். அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அந்த வெறும்பய சம்முவம் குடும்பத்துக்கு ஆதிகுல சாமி அந்த சாமி தான். அத பத்தி எனக்கு என்ன? இருங்க மேடம், இருங்க, நான் முழுச்சா சொல்லி முடிச்சிடுறேனே. அந்த கோயில் இருக்க, அது ஊரை விட்டு தள்ளி ஒரு அத்வானத்தில் இருக்கு. அங்க என்ன நடந்தாலும் வெளியில தெரியறதுக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஆகும். அப்படி ஒரு அடர்ந்த காடு. சரி. அந்த கோயில்ல நேர்த்தி கடன் செய்யறதுக்காக சண்முகம் குடும்பம் இன்னைக்கு போறாங்க. நிஜமாவா? ஆமா மேடம். அந்த இடத்துல வச்சு அந்த சமூகத்தையோ அவன் குடும்பத்தையோ என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கறதுக்கு நாதியே இருக்காது. நான் சொன்னேனே லட்டு மாதிரி ஒரு சந்தர்ப்பம்னு, அதுதான் இது. என்ன மேடம், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? இன்ட்ரெஸ்டிங். யார் யாரெல்லாம் வராங்க? மொத்த குடும்பமும் போகுது மேடம். அடாவடியா காரை எடுத்துக்கிட்டு நான் கூட போகலாம்ட்டு தான் இருக்கேன். என்ன மேடம், உங்களுக்கு வர்ற ஐடியா இருக்கா? வர மாதிரி ஐடியா இல்ல, ஆனா அனுப்பி வைக்கலான்னு இப்பதான் ஐடியா வருது. ஆற அந்த கௌதம் தம்பியவா? இல்ல, அந்த சண்முகத்தையும் அவன் குடும்பத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு வசமான அடியாளுங்களை. அப்படியே கற்பூரம் மாதிரி அம்புட்டியும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. நல்ல தகவலை சொல்லிருக்கீங்க. அந்த சண்முகம் சாமி கும்பிட போவான். திரும்ப வரப்போ அவனை போனமாதான் வருவான். இல்லனா 4 போனத்தை கையில அள்ளிக்கிட்டு வருவான். அதுக்கு நான் கேரண்டி. சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். அனுப்பி வைக்கிற ஆளுங்கள்ட்ட நல்ல கவனமா சொல்லி வைங்க. அங்க நானும் இருப்பேன். என்ன ஏதாவது பண்ணிட போறானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியது உங்க பொறுப்பு.
தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் போனை வச்சிரவா? மேடம் இருங்க இருங்க இருங்க. என்ன சார்? மேடம் உங்க நல்லதுக்காக தான் சொல்லுதேன். அந்த கோயில்ல நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா அந்த பூஜை மட்டும் நடந்துடவே கூடாது. அப்படி அந்த பூஜை நடந்துடுச்சுன்னா அந்த வெறுப்பைய சம்பவம் நினைச்சது எல்லாம் நடந்துரும். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அவ்வளோ சக்தியான சாமியா அது? மேடம் பவர்னா பவரு, பயங்கரமான பவரு. அதனாலதான் நானே அந்த இடத்துல வந்து ஏதாவது திருகுத்தாளம் போடுறதுக்கு ரோசிக்கேன். அதெல்லாம் என்கிட்ட எதுவும் நடக்காது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தகவலுக்கு தேங்க்ஸ். நான் வச்சிடுறேன். என்னல அக்கா சக்சஸ்கா. அந்த அம்மாவே ஆள் அனுப்பி வைக்க போறாங்களா? ஐயோ ஐயோ. குரு மேடம், அந்த 7 கன்னிமார் கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த அண்ணமாருங்களோட இருக்கிற கோயில் தானே மேடம்? தெரியும் மேடம். அது ரொம்ப ரிமோட் ஏரியால இருக்கு. குட், அதுதான் நமக்கு வேணும். அந்த சண்முகம் குடும்பத்தோட நேர்த்தி கடனை நிறைவேற்ற போறான்னு சவுந்தர பாண்டியன் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. ஓகே மேடம். உடனே நீ 10 ஆட்களை ரெடி பண்ணணும். அந்த சண்முகத்தை போட்டு தள்ள ஒரு டீம், அவன் குடும்பத்து ஆளுங்களை போட்டு தள்ளுறதுக்கு இன்னொரு டீம். தனித்தனியா ஆட்கள் அனுப்பி கச்சிதமா அங்க வச்சு அவன் கதையை முடிக்கணும். கிளம்பு குரு, உடனே கிளம்பி போய் ஏற்பாடு பண்ணு. சரிங்க மேடம், பண்ணிடுறேன்.